ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த எங்கே இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி திருவெறும்பூர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா சோலமாதேவின்ற பிளேஸில் தான் எங்களுக்கு சொந்த வீடு இன்னொன்று இருக்குது. இதை நான் ஏற்கனவே இந்த வீடை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் பெயிண்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். இப்போ அதை அவங்க காலி பண்ணோடனே நாங்கள் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு இப்போ இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. 3 நாளாக ஆள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, கேட்டில் பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் உள்ள இன்டீரியர் ஒர்க்கு 2-3 இருந்துச்சு. அதெல்லாம் சரி கம்ப்ளீட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு பிங்க் கலர் பெயிண்ட்டு. இது டைல்ஸ் வந்து கிரானைட் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு எல்லாமே அவைலபிள். நம்ம வீட்டில் நமக்கு தேவையான பாத்திரங்கள், அதாவது ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஃபேனு, லைட்டு எல்லாமே இருக்குது. இது நல்ல ஒரு காம்பேக்ட் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வீடு பெருசாகவே இருக்கும். அப்படியே ஹால்லேருந்து ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடும். கிச்சனில் உங்களுக்கு எல்லாமே ஒரு மாடர்ன் கிச்சன் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நீட்டான ஒரு கிச்சன். இங்கே இன்னும் கபோர்டு அடிக்கிற பிளான் எல்லாம் இருக்கு. அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. எப்படி நமக்கு பட்ஜெட் ஒத்து வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் கபோர்டு அடிக்கலாம். இங்கே வந்து 2 பெட்ரூம் இது வீடு இருக்கு. இதில் வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் போடலாம், ஒரு பீரோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கலாம். அந்த அளவுக்கு அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்குமே செட் ஆகுற மாதிரி சென்டரா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதாவது 2 ரூமே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்துதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரூம்குள்ளேயே அட்டாச் பண்ற மாதிரி இருக்காது. இந்த சைட்ல விண்டோலாம் வச்சு நல்ல காத்தோட்டமான வீடு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம் வந்து நம்ம கொஞ்சம் பூஜை ரூமுக்கு வெளியே, ஹால்ல இருந்து வெளியே இருக்கிறதுனால இந்த ரூம் கொஞ்சம் சின்னது. ஆனா இதுவுமே பெட்ரூம், கெஸ்ட் ரூம், பெட்ரூம் நம்ம எது வேணா சொல்லிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் வச்சு நீட்டா இருக்கும். இங்க கட்டில் வந்து கிங் சைஸ் போட முடியுமான்னு தெரியல. ஓகே, ஆனா ஒரு சிங்கிள் காட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பீரோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கான செட்டப் தான் இந்த வீட்டுல. நல்லா கொஞ்சம் பெரிய வீடு தான் இது. இந்த ஸ்டென்சில் பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் அங்க வெளியே பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பெயிண்டர்ஸ் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் அங்க பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். பெயிண்ட் கொஞ்சம் மீதி இருக்கு, நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. சரி, பாத்ரூம்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஆள்லாம் வந்திருந்தாங்க. டேப்லாம் 2-3 போயிருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா கார்டனிங். அந்த அளவுக்கு எதுவுமே இவங்க வைக்கவே இல்லை. ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு இருந்தவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல, பெருசா எதுவுமே வைக்கல. இந்த செம்பருத்தி பூச்செடி எல்லாமே நாங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும் போது வச்சுட்டு போனதுதான். அதுக்கப்புறம் இவங்களா இன்வால்மெண்டோட ஒரு செடியுமே வைக்கல. இருந்ததுமே நல்ல தண்ணி ஊத்தாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 2-3 செடிகள்லாம் நாங்கள் அப்போவே வச்சோம். இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 3 வருஷம், 2.5-3 வருஷம் இருக்கும். ஏன் ஹைட்டுக்கு தான் வளர்ந்துருக்கு. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா வளர வளர அந்த மட்டையை வந்து நம்ம பிச்சு விட்டாதான் அது வளரும், ஹைட் ஆகும். நம்ம அது சுத்தி இருக்குல்ல, அந்த நார் மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல சைட்ல சொன்னா சிரிக்காதீங்க, அதான் வந்து பன்னாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பிச்சு விடணும். அது பிச்சு விட்டுட்டு மருந்து வச்சாதான் தென்னை மரம் நல்லா ஹைட்டா வளரும். இந்த மாமரம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடு நாங்க வாங்கும் போதே அது ரொம்ப பழமையான வீடா இருந்துச்சு. அதை வாங்கி நாங்க ஃபுல்லாவே அதை இடிச்சுட்டு கட்டினோம். அப்போவே அந்த மாமரம் இருந்துச்சு. இந்த மாமரம் வந்து மாங்காய் வந்து என்ன மாங்காய்னா குண்டா இருக்கும்ல, அது நாருலாம் வரும்ல, நீல மாங்கான்னு நினைக்கிறேன். அது ஆனா பார்க்க அப்படியே நாரா இருக்கும். ஆனா செம்ம டேஸ்ட். உள்ள ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த வீடு அப்படியே சுத்தி உள்ள ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. உள்ள நடக்கிற அளவுக்கு சுத்தி சிமெண்ட் போட்டிருக்காங்க. மருதாணி மரம் பக்கத்துல சின்னதா,
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய தென்னை மரம். இங்க வந்து மரத்தை வெட்டுறதுக்கு மனசு இல்லாததுனால விட்டுட்டு அவ்வளோ குப்பைகள் சேருது. இந்த சைடு வந்து இந்த புங்க மரம்னு சொல்லுவாங்க. வாசல்ல 2 பக்கமுமே பெரிய பெரிய மரங்கள். ஒரு பக்கம் புங்க மரமும் ஒரு பக்கம் வேப்ப மரமும், 2 மரமுமே பெருசு பெருசா இருக்கு. அது வெட்டவும் மனசு வரல, ரொம்ப குப்பையும் கொட்டுது. நிழலும் இருக்கிறதுனால சரி வெட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்லேயே பாத்தீங்கன்னா அந்த சந்தன முல்லை பூவை ஏத்தி விட்டுருந்தாங்க. அப்படியே இந்த நூல்ல கட்டி ஏத்தி விட்டா அது பாட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அது நூல்ல கட்டி ஏத்தியாச்சு. பெயிண்ட் அடிச்சோடனே நம்ம மேல இழுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில சுத்தி விட்டுருந்தோம். இங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும், அப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. கேட் எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 குண்டு பல்பு மாதிரி இருக்குல்ல, அது இந்த என்ட்ரன்ஸ்ல அது அழகா இருந்துச்சு. லைட் போட்டா சூப்பரா இருந்துச்சு. நைட்ல தான் தெரியும். அப்படியே மாடிக்கு போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு இடம் இருக்கு. இதுல இருந்து பார்த்தா மலைக்கோயில் தெரியும். ஒரு மலை தெரியும். அது மலைக்கோயிலா மலைக்கோட்டையான்னு எனக்கு தெரியல. நான் வந்து மலைக்கோயில்னு சொல்றேன், என் ஹஸ்பண்ட் வந்து மலைக்கோட்டைன்னு சொல்றாங்க. அங்க இருந்து மலைக்கோட்டை தெரிய வாய்ப்பு இல்ல, மலைக்கோயில் தான் நான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோம் தியேட்டர் எடுத்துட்டு வந்துட்டு டான்ஸ் பண்றது, விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷம் நாட்கள் வரும்போது என்ஜாய் பண்றதுக்கான சூப்பர் இடமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நாங்க கட்டினோம். ஏன்னா எங்க வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால இதெல்லாம் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க. பட் இது ரொம்ப உள்ள இருக்கிறதுனால எங்களால இங்க வந்து இருந்து இந்த வீடை ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியல. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வீடு பாத்தீங்கன்னா சொந்த சொந்த வீடு ஓகே, வாங்குறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்போ என் மாமா இருக்கட்டும், அவங்க அப்பா கட்டி கொடுத்து அந்த வீட்டுல அவங்க வாழ்ந்தது அந்த மாதிரி இல்ல. அவங்களா சொந்த கால்ல நின்று ஒரு வீடு கட்டியிருக்காங்க. எங்க அப்பாவா இருக்கட்டும் அதே மாதிரிதான். அவங்க அப்பா கட்டி அந்த வீட்டுல வாழ்ந்தது அந்த மாதிரி கூட கிடையாது. ஒவ்வொரு செங்கலுமே ஒவ்வொரு அந்த வீட்டுல, எங்க வீடு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கல்லுமே எங்க உழைப்பு இருக்கும். எங்க வீடு நாங்க கட்டும் போது வந்து ஆள் வச்சு வேலையே பார்க்கல. எங்க அப்பாவே மேஸ்திரி இல்லையா, அதனால அவரு ஒரு ஆள் தான் வேலை பார்ப்பாரு. நாங்க கல் எடுத்து கொடுக்கறது, மண்ணு கலந்து கொடுக்கறது, எங்க அம்மா வேலை செய்வாங்க. எல்லாருமே நாங்க 3 பேருமே. அப்ப நான் ரொம்ப பெரிய கிளாஸ்லாம் படிக்க மாட்டேன், ஒரு 6th அந்த மாதிரி படிப்பேன். என் தங்கச்சி ஒரு 3rd 4th அந்த மாதிரி தான் படிப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கல்லு தூக்கி தூக்கி கையே சவந்து போயிரும். அது இவ்வளோ கட்டி முடிச்சாதான் விளையாட விடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா இந்த மே மாசம் லீவ்ல வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், விளையாட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு ஏக்கமும் கூட. அப்ப வந்து எல்லார் வீடுமே மாடி வீடா இருக்கும், எங்க வீடு மட்டும்தான் கூரை வீடா இருக்கும். எப்பதான் நம்ம வீடு கட்டுவோம், அது ஒரு ஏக்கம். அது பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த காலத்துல வீடு கட்டியிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி எப்படி எப்படிலாம் ஈஸியான வழியில எப்படிலாம் சேவ் பண்றது, எடுத்த உடனே ஒரு வீடோ ஒரு இடமோ நம்மளால வாங்க முடியாது. எப்படி எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும்ன்றது எனக்கு ஒரு ஆசைன்றதை விட ஒரு பேராசை, வைராகியம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா கட்டியே ஆகணும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல எங்களுக்கு ரெண்ட்டுக்கு வராங்க. அவங்களோட அம்மா வீடு இங்க பக்கத்துலயே தான் இருக்கு. சரி, மண்வெட்டி தேவைப்படுது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவங்க சூப்பரா கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. நிறைய செடி வச்சிருந்தாங்க. கத்திரிக்காய், சோம்பு பாத்தீங்கன்னா சூப்பர் வாசனை. அது எப்படி சொல்றதுன்னா, காஞ்சி நம்ம வீட்டுல யூஸ் பண்றதை விட அந்த பச்சை எப்படி கசக்கி வச்சா அவ்வளோ வாசனை இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நிறைய செடி, பேப்பர் பூவு, இட்லி பூவு, மாமரம், கொய்யா மரம், நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. பக்கத்துலயே ஒரு தொட்டி வச்சிருக்காங்க, தண்ணி சேவ் பண்றதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கொய்யா மரத்துல பாத்தீங்கன்னா எல்லா கொய்யாக்காலையுமே கவர் கட்டி விட்டுருந்தாங்க. கவரோ இல்ல துணியோ அந்த மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா, அணில் ரொம்ப தொல்லையா இருக்கு,
அணில் வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அது என்ன நாட்டு கொய்யா அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருந்துச்சு. அது காயா இருந்தாலுமே லைட் பிங்க்ல இருக்கு. பழம் பாத்தீங்கன்னா நல்ல ரெட்டுனால இந்த கோவப்பழம் தானே சொல்லுவாங்க, அந்த கோவப்பழ கலர்ல இருந்துச்சு. கொய்யா பழம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்லாத செடியே இல்லை. சுண்டைக்காய் வச்சிருக்காங்க, அவரை கொடி ஏற்றி விட்டுருக்காங்க, அது பேர் என்ன, பாதாம் மரம் வச்சிருக்காங்க, ரோஸ். பயங்கர ஒரு எப்படி சொல்றது, நேச்சுரலான இடமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. முருங்கை மரத்துல இருந்து வாழைக்கண்ணு வச்சிருந்தாங்க, கொலை விட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணு, மாதுளை மரம், சப்போட்டா மரம் எல்லாமே வச்சிருந்தாங்க. திராட்சை கொடி கூட வச்சிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, அடுக்கு மல்லி இருக்கும்ல, எல்லாமே வச்சிருந்தாங்க. அதாவது 2 ஃபிளாட்ல 1.25 ஃபிளாட் வீடு கட்டியிருக்காங்க, 3/4 ஃபிளாட்ல கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு நெக்ஸ்ட் ரெண்ட்டுக்கு வர போறாங்க. சரி, பார்க்கவே நீட்டா வீடெல்லாம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. பாப்போம் இவங்க நல்லா கார்டனிங் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது கார்டன் பண்றதுக்காகவே 2 லோடு செம்மண் அடிச்சு விட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த செடி வைக்கிறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால செம்மண்லாம் அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து யூஸ் பண்ணாதனால மண்ணெல்லாம் அப்படியே செட் ஆயிருச்சு. இப்ப மண் எல்லாமே கலரி விட்டாதான் வேரோட்டம் வந்து மண் வந்து பொல பொலன்னு இருக்கணும். அப்பதான் வந்து வேர்லாம் நல்லா ஓடி நமக்கு வந்து ஈஸியான செடிகள்லாம் டக்கு டக்குன்னு வளரும். இப்ப பாத்தீங்கன்னா மரம்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு நாளானாலுமே விதையெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியா முளைச்சி வர்றதுனால உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும் வளர்க்குறது மேல. தக்காளி, அப்புறம் மிளகா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முளைச்சி வந்துடும். வெந்தயம் ஊற வச்சு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஒரு கார்டன் பண்ணணும்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு டீ கப்ல வெந்தயத்தை ஊற வச்சு கொஞ்சமா மண்ணை போட்டு அதுல வெந்தயத்தை போட்டு டெய்லி ஸ்ப்ரே மட்டும் பண்ணுங்களேன். அது ஒரு 5-6 நாளுக்கு மேல முளைச்சி வந்துடும். ஒரு 10-15 நாள், ஒரு 20 நாள்ல நீங்க அந்த வெந்தயக்கீரையை பறிச்சிடலாம். அவ்வளோ சூப்பரா நேச்சுரலா வாசனையா இருக்கும். அதுல நம்ம காய வச்சு கஸ்தூரி மேத்தி போடுவோம் இல்லையா, அது வந்து நம்ம நேச்சுரலா செய்யும் போது பயங்கர ஸ்மெல்லிங்கா சூப்பரா இருக்கும். அப்புறம் அவங்க கார்டன்லாம் சுத்தி பார்த்துட்டு